Hi students, welcome to Dreams Gate Academy. So in the presentation என்ன பார்க்க போறோம் அப்படின்னா GATE ஓட ஸ்கோர் அண்ட் PSUs என்ன PSUs இருக்கு. ஸோ ஒவ்வொரு PSUக்கு என்னென்ன மாதிரியான கட் ஆஃப் அண்ட் ஹவு டு கால்குலேட் தி GATE ஸ்கோர். ஸோ கேட்டில் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 15 minutes ப்ரெசன்டேஷன். ஏன்னா இப்போ மந்த் இஸ் ஆன் மே. ஸோ நிறையா பிஎஸ்யூஸ் கால் ஃபார் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் கோல்ஸ் இந்தியா கால் ஃபார் வந்திருக்கு. அதுமாதிரி ஃபெர்டிலைசர் இந்தியன் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கால் ஃபார் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே பேஸ்ட் ஆன் த கேட் ஸ்கோர். ஸோ அப்போ மே மந்த் அப்படின்னு எடுக்கும்போது ஆஃப்டர் கேட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வி ஆர் கெட்டிங் மோர் நம்பர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் தி பப்ளிக் undertaking PSUs, public sector undertaking companiesல வரும். ஓகேங்களா. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் கேட் ஸ்கோர் பேஸ்ட் ஆன் PSU Recruitment 2026. ஸோ presented by Dreams Gate Academy. ஸோ இதை பற்றியான ஒரு அப்டேட் இல்லை எலக்ட்ரிக் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா கைண்ட்லி ஃபாலோ அவர் யூடியூப் சேனல் அட் தமிழ் ட்ரீம்ஸ் _gate academy. ரைட். வாட் இஸ் PSU அப்படிங்கிறது, வாட் இஸ் PSU Recruitment through GATE எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா the PSU select sectors undertaking recruitment engineering using GATE score. So PSU ல public sector undertaking recruitment ங்கிறது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், கோல்ஸ் இந்தியா லிமிடெட், ISRO, DRDO இதெல்லாமே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பேஸ்ட் ஆன் GATE ஸ்கோரை பேஸ் பண்ணி இன்ஜினியரிங் ட்ரெயினிஸ் இருக்கிறாங்க. ரைட். ஸோ அப்போ மினி PSUs அதுக்குன்னு செப்பரேட்டாக எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறதுல ஆல் பேஸ்ட் ஆன் தி GATE ஸ்கோர் தான். ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் பேஸு. ஸோ ஒரு சில PSUs டைரக்ட்லி GATE ஸ்கோரை வச்சு ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் பேஸ்ட் ஆன் த GATE ஸ்கோர் செலெக்ஷன் ப்ராசஸ் ரன் ஆகும். சம் ஆஃப் PSUs they will conduct interview or GD group discussions. அந்த மாதிரியான நம்ம டெக்னிக்குடைய again they are verifying the technical knowledge அப்படிங்கிறது செகண்ட் PSUஸ்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது எடுத்துக்கிங்க அப்படின்னா டாப் மகாரத்னா PSU. ஸோ என்னென்ன டாப் மோஸ்ட் PSU பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இந்தியாவில் இருக்கும்போது NTPC நெய்வேலி தெர்மல் பவர் கார்பரேஷன், ONGC ஆயில் நேச்சுரல் கேஸ், IOCL, BHEL, GAIL, SAIL அண்ட் கோல் இந்தியா. இதெல்லாமே டாப் மோஸ்ட் PSUs that is called as மகாரத்னா PSUs அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதெல்லாம் டாப் மோஸ்ட் PSUs நம்ம கேட் ஸ்கோரில் உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டாப் நவரத்னா PSUs. அந்த மகாரத்னா இது நவரத்னா PSUs அப்படிங்கிறது PGCL, NHPC, NLC நெய்வேலி லிமிடெட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல், BHEL அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் டாப் நவரத்னா PSUs இந்தியாவில் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த PSUs ஓட ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோர் இன்ஜினியரிங் கம்பெனிஸில் இருக்கும். சம் ஆஃப் தம் IT செக்டர் CSITயில் கூட இருக்கு. ஸோ பெஸ்ட் PSUs ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நம்மளுடைய சேனல் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஆன் சர்க்யூட் பிரான்ச்சஸ்க்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ PSUஸும் சர்க்யூட் பிரான்ச்சஸில் எது மேக்ஸிமம் நம்மளுக்கு இப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கிற PSUஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா NTPC நெய்வேலி லிமிடெட் கார்பரேஷன், PGAIL, NHPC, BHEL, NPC. ஸோ இதோட ரெக்கமெண்டட் ஸ்கோர் என்ன இருக்கணும் அப்படின்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு அப்பியர் இந்த PSUஸில் போனோம் அப்படின்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் 75+ கேட் ஸ்கோர் மார்க்கில் 75+ கேட் ஸ்கோர் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரைட். So another best PSUs for electricals is one second. Yeah. So next PSUs for EC. So if you are in a base of EC அப்படின்னா if you are in base of EC அப்படின்னா this for BHEL, DRDO, AII, NIC and PGCL. So recommended gate score for 75. Right. So best PSUs for mechanical engineering அப்படின்னா ONGC, IOCL, HPCL, BHEL, SAIL and recommended score for mechanical this recommended score is 70+. So best PSU for civil engineering, so NHPC, NLCL, and ONGC, NPCL and recommended gate score for 65+. And best PSU for CSC and IT, NIC, DRDO, IOCL, AII and recommended gate score for 75+. So highest paying PSU, in the PSU highest pay back to ONGC the month yearly pay of 20 to 25 LP. So அப்படிங்கிறப்போ you can calculate nearly it becomes 2 lakhs per month. It comes to 2 lakhs per maximum. So minimum it will comes to 20 to minimum it comes to 1.5 lakhs or 2 lakhs per month. So IOCL 70 to 22 lakhs per annum, HPCL 16 to 20 LPM and NTPC 15 to 18 lakhs per annum maximum. Then the PSU recommend calculator. So calendars. So எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் டிஃபால்ட்டாக கேட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக
notification. So February will get exam last week or second week of Saturday Sundays they are conducting the exam, and result will be on March, and then PSUs they will release the notification on March and May. The selection process, so GATE score shortlisting, good discussions, and technical interviews and medical examinations depends upon the nature of the job. And best PSUs for Tamil Nadu students out NLC, Indian Navy Electric Corporation of India, Navy, BHEL, NPCL, and IOCL Chennai operations. And preparation strategies, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் கோர் சப்ஜெக்ட். ஸோ கோர் சப்ஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கோர் அப்படிங்கிறது we have 10 சப்ஜெக்ட். சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா we have a மெயின் கோர் சப்ஜெக்ட்ஸ். அது ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை ஃபாலோ. ஸோ அதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வராது, பட் சேம் பேட்டர்னில் ப்ராக்டிஸ் பண்ண you will get the more ideas. Concept, ஸோ கேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் is concept oriented paper, so mark oriented vara. So you have to clear in your concept clear andha mattum then able to pursue your highest GATE score. Because of negative marking system is. So you have to take more number of mock tests and improve the speed and accuracy. So in the GATE less speed as well as accuracy we have more number of questions. You have to complete the questions 70 to 75 questions varum board. You have to complete in a 3-hour duration minimum for one question. You have to not even you are taking more than 13 seconds for a one question. So you can complete the 17 questions exactly correct. So அப்படிங்கிறப்ப அதில் ஸ்பீடும் அக்யூரஸியும் முக்கியம். ஸ்பீட் அக்யூரஸியும் உங்களுடைய ப்ராக்டிஸ்னால தான் you have to practice. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? So how GATE mark scores and ranks are calculated. So many students பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ரா மார்க் என்ன, நார்மலைஸ்டு மார்க் என்ன, GATE ஸ்கோர் என்ன, ஆல் இண்டியா மார்க்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு. ஸோ தட் இஸ் ரா மார்க்குங்கிறது நம்ம எக்ஸாம் எழுதி வரக்கூடிய மார்க் தான். தட் இஸ் ஆக்சுவலாக நம்ம அட்டன் பண்ணுறோம், 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறோம், அதுக்கு என்ன மார்க் அப்படிங்கிறது தட் இஸ் கால்ட் ரா மார்க். நார்மலைசேஷன் மார்க்குங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் ஈஸியாக இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேச்சஸ். மார்னிங் பேச்சஸ் இருக்கும், ஆஃப்டர்நூன் பேச்சஸ் இருக்கும், இல்லை வேறு ஒரு நாள் நடக்கும். ஸோ அப்போது based on the weightage of the question, so difficultness of the question வச்சு they are giving the normalized mark. நீங்கள் எல்லாமே ஒரே கொஸ்டின் அட்டன் பண்ண போது we get different types of question இருப்போம். they are providing the normalization of mark. ஸோ எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் GATE ஸ்கோர் அவுட் ஆஃப் 100க்கு அவுட் ஆஃப் 1000க்கு பார்த்து how much mark we are getting அப்படிங்கிறது பார்க்குறோம். நெக்ஸ்ட் we are going for a based on that mark we are providing AR all India ranking அப்படின்னு சொல்லுவோம். So raw mark அப்படிங்கிறது raw mark the actual mark you are scored in examination. GATE exam pattern பார்த்தீங்கன்னா questions general aptitude 15 இருக்கும், engineering mathematics 13 இருக்கு, core subject 72. so total 100. so இந்த 72 13 அப்படிங்கிறது depends upon core போட்டு 4 to 5 marks deviations இருக்கும். Right, so marking scheme பார்த்தீங்கன்னா ஒரு சில questions வந்து 1 mark questionsல வரும், ஒரு சில questions வந்து it comes under 2 mark questionsல வரும். So next questions ஓட patterns எப்படி இருக்குன்னா MCQ multiple choice questions இருக்கும், ஏன்னா MSQ multiple selections question. ஒரே questionக்கு ரெண்டு ஆன்சர் சரியா இருக்கலாம். இன்னொன்று numerical type. So numerical type question you have to solve the problem solve பண்ணி அதோட ஆன்சர் என்னவோ அது மட்டும் numerical values மட்டும் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். that is also the numerical answer type questions னு சொல்றோம். So next marking scheme, so same 1 mark questions or 2 mark questions we have to mark. So பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. so 1 mark questions we have negative mark of 0.33. அதே மாதிரி 2 mark questions இருக்கும்போது 0.66 நெகட்டிவ் மார்க் வரும். அண்ட் MSQ அண்ட் NAT அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் நியூமரிக்கல் டைப் கொஸ்டின்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ரா மார்க் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் the correct answer 60 மார்க் இருக்கு, wrong answer penalty 5 அப்படின்னு வரும்போது 16 minus 5 you will get the 50. so your raw mark is 55 out of 100 அப்படிங்கிறது தான் உடைய raw mark. What is normalized mark? The some GATE papers are conducted in multiple sessions and different sessions. So our difficult level may vary slightly. So to make the evaluation fair, IITs uses normalization அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர்றாங்க. What is normalization mark? The formula where MIG. so பார்த்தீங்கன்னா normalized marks அப்படிங்கிறது average mark of top 0.1% யார் highest mark இருக்குதோ, next qualification mark, qualifying mark average, qualifying மார்க்கான average, அதே மாதிரி கேண்டிடேட்டோட raw mark. இதெல்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது தான் we have divisionல we can get the normalization mark. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் GATE ஸ்கோர் அப்படிங்கிறது S அப்படிங்கிறது GATE ஸ்கோர், qualified score usually 350 and score assigned. so next S1 அப்படிங்கிறது score assigned to the topper or almost maximum value usually 900 இருக்கலாம். Mங்கிறது your mark, MQங்கிறது qualification mark and MTங்கிறது topper mark. so இதெல்லாம் போட்டு தான் we can get the formula for GATE ஓட score mark எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம்.
Simple example, your mark is 35, qualification is 25, topper mark is 19, then your gate score may be around 650 to 700. ஸோ 55 மார்க் எடுத்துட்டோம்னா குவாலிஃபையிங் மார்க் வந்து 25 இருந்துச்சுன்னா டாப்பர் மார்க் 90 இருந்தால் உங்களுடைய மார்க் என்னவா இருக்குன்னா கேட் ஸ்கோரில் 650 to 700 மார்க்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. Then all India ranking, so depends upon the 1000 mark, the highest score will be the better ranking. Your score, name of the student, difficulty level, the all India ranking. So recommended gate score for AAA on the you are getting the gate score 75 plus. DC also that is 75 plus, and mechanical engineering 70 plus, civil engineering 65 plus, and computer science engineering better for 75 plus recommended gate score for appearing in a PSU. For last year 2020 6 ஓட கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா ECU ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரிஜிஸ்டர்ட் 11,548. ஸோ அதில் அப்ளைட் ஆனது 95,752 பேர். ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 26.4. ஸோ கட் ஆஃப் ஃபார் ஓபிசி என்சி எடுக்கும்போது 23.6. கட் ஆஃப் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி பர்சன் டிசேபிள்னா 17.2. ஸோ மோஸ்ட்லி கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்தீங்கன்னா வி கேன் கெட் தி more number of less number of cutoffs for OBC and SC. Engineering, electrical engineering cutoff will be 27.5 and for ST 18.4 and for OBC 24.5. So instrumentation the cutoff value is highest. So instrumentation cutoff range is 39.8, mechanical 25.2, so computer science 28.2, so BME 25 and chemical engineering 20. So getting this, so general awareness plus mathematics இதெல்லாமே அப்ளை ஆகும்போது உங்களுக்கு மார்க் 25 இருக்கு. ஸோ அதில் ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூட்லேயே சப்போஸ் டு ஸ்கோர் 10 to 15 12 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததில் ஒரு 10 to 15 மார்க்ஸ் உங்களுடைய கோரில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 4 to 5 சப்ஜெக்ட் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எலிஜிபிள் வர கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் இயர் யூ கேன் ட்ரை ஃபார் எலிஜிபிலிட்டிக்காக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயரில் ஜஸ்ட் யூ ஆடிங் 2 or more சப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள் யூ கெட் தி மோர் மார்க்ஸ். அப்கமிங் இதில் கண்டிப்பாக உங்களால் அதிக மார்க் எடுக்கும். So final motivation, consistency is so தொடர்ந்து படிச்சிட்டே இருக்கிறது தான் கேட்டோட வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ், டெய்லி ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் டு கேட் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். எய்ம் ஃபார் PSUs and higher study opportunities and all the best for your GATE 2027. ஸோ இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் PSU ரெக்ரூட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கைண்ட்லி ஃபாலோ ஆன் அஸ் இன் யூடியூப் at Tamil Dreams _Gate Academy. Thank you.